அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டமே நடத்தினாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி. இலவச மின்சாரம் கேட்டு இல்ல, மின்சார கட்டணத்தை குறைக்கணும். எவ்வளவு தெரியுமா? 1 பைசா குறைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம். ஆனா கலைஞர் அவர்கள் அதை ஆதரிச்சார், குறைங்கன்னு சொன்னார். ஆனா எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தப்போ முடியாது, நான் குறைக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்தார். அப்படி மறுத்த காரணத்தினால போராட்டம் நடந்துச்சு எங்க பார்த்தாலும். அதனால ஆட்சி போச்சு, அதிமுக ஆட்சி போச்சு. கலைஞர் முதலமைச்சரா வந்தார், திமுக ஆட்சி வந்துச்சு. விவசாயிகளுடைய போராட்டத்தை யார் நடத்த வேண்டும்? விவசாயிகள் நடத்த வேண்டும். யாரை எதிர்த்து நடத்த வேண்டும்? விவசாயிகளுக்கு உண்மையிலேயே நண்பனாக இல்லாமல் வேறு பணக்காரர்களுக்கு, முதலாளிகளுக்கு துணை போகின்றோம் என்றால் அப்போது நீங்கள் போராடலாம். விவசாயிகளுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் என்ன செய்தார்கள்? மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் பேசினார்கள். எடுத்தவுடனேயே அவருடைய திட்டம் மாற்று வண்டிகளை கொண்டு வந்து வீதியிலே நிறுத்தி போக்குவரத்தை தடை செய்வது. இப்படி ஒரு போராட்டத்தை முன்னால் நடத்தி இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதன் தலைவருக்கு மிகப்பெரிய ஆசை, எப்படியாவது 2 பேராவது எங்கள் ஆட்சியில் சுடப்பட்டு சாக வேண்டும். அதை வைத்து பார்த்தாயா, ராமச்சந்திரன் நல்லவன் என்று சொன்னீரே, சுட்டுவிட்டான் பார்த்தாயா, ரூபாய் கிடக்கிறது பணம், ஏழை விவசாயியின் பணம், இதை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அவர் தூண்டிவிட்டார்.